அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஜி தேர்வு வருமா என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் டிஆர்பி பிஜி 1721 பணியிடங்கள் போட்டித் தேர்வு மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் என்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் டிஆர்பி மூலம் 841 பணியிடங்கள் போட்டித் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிறைய மாணவர்களுக்கு ஏற்கனவே யூஜி பிடி பிஆர்டி மற்றும் எஸ்ஜிடி வேக்கண்ட் அறிவிக்கப்பட்டு தேர்வு முடிக்கப்பட்டு போஸ்டிங் போடாது இருக்கும் நிலையில் அடுத்து 841 வேக்கண்ட் சொல்லியிருக்கிறதுனால இந்த வேக்கண்ட் இதே ஏற்கனவே நடந்த போட்டித் தேர்வுலேயே போட்டுருவாங்களா, அடுத்து இன்னொரு தேர்வு வருமா அப்படின்லாம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் பல மாணவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 841 அப்படின்னா இந்த கரண்ட் இயரில் கண்டிப்பாக போடுவோம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே நடந்திருக்கிற தேர்வுக்கும் இப்போ நடக்க போகிற தேர்வுக்கும் சம்மந்தம் இருக்காது. நடந்திருக்கிற தேர்வை முறைப்படி அது ஃபில் பண்ணிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜனவரியில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஜூனில் ஜாயின் பண்ணுற மாதிரி வருவாங்க. இன் பிட்வீன் டைமில் அதுக்கான மற்ற வேலைகள்லாம் முடித்து நீங்கள் ஏற்கனவே நடந்த தேர்வுக்கான போஸ்டிங் போட்டுருவாங்க. அதில் அடிஷ்னலாக இப்போ பாருங்கள் டிஎன்பிசி குரூப் 4 கூட தொடர்ந்து நம்ம 4-5 முறை பக்கம் வேக்கண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி போட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஏற்கனவே அந்த பிடி பிஆர்டியில் வேக்கண்ட் லிஸ்ட் எடுக்க வச்சுருக்காங்க. கூடுதலாக அந்த டெம்பரரி போஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதுலேயே நமக்கு தெரியும் நிறைய வேக்கண்ட்டு இருக்குன்றது. ஸோ இப்போ சொல்லியிருக்கிறதுமே பார்த்திங்கன்னா தோராயமாக வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு தான் இந்த வேக்கண்ட் சொல்லியிருக்காங்களா ஒழிஞ்சு கண்டிப்பாக இந்த ஆண்டு வரக்கூடிய போட்டித் தேர்வில் பல்கான வேக்கண்ட் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி தேர்வில் கால்ஃபருக்கு முன்னாடி கொடுத்த வேக்கண்ட் வேறு, தேர்வு முடிந்த பிறகு வேக்கண்ட்டை கூடுதலாக ஆட் பண்ணாங்க, சேர்த்துனாங்க. அந்த மாதிரி இந்த பிஜிலையுமே பார்த்திங்கன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாக தேர்வு நடைபெறாத நிலையில் ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கான வேக்கண்ட் போட்டிருக்காங்க. போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷமே பிஜிடிஆர்பி லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது 3000க்கும் மேற்பட்ட வேக்கண்ட் கண்டிப்பாக வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். அதே மாதிரி 24/4/2025 அன்றைக்கி இந்த கல்வி மானிக்குழு டிஸ்கஷன் இருக்குது. அதில் தெளிவாக சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்பயுமே இந்த இயர் எண்டிங் மார்ச் 31 வரைக்கும் இருக்கிற வேக்கண்ட்லாம் ஆட் பண்ணி மீண்டும் புதுப்பாங்க. கால்ஃபர் வரப்போ டோட்டலாக போடுவாங்க. அதுக்கு பிறகு வேணும்னாலுமே ஆட் ஆகும். ஸோ நமக்கு வேக்கண்ட்டு இருக்கிற இந்த வேக்கண்ட்டில் நாம் ஒருத்தர் அப்படின்னு நினச்சி முழுமையாக படிக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோ வேக்கண்ட் இருந்தாலுமே நல்லா படித்தா தான் வர முடியும். கொஞ்சம் வேக்கண்ட் இருந்தாலும் அந்த வேக்கண்ட்டுக்குரியவர்கள் எந்தளவுக்கு படிக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் போகும்போது எவ்வளோ வேதனைப்படுறோம் அப்படின்றது இப்போ அடுத்த லிஸ்ட் வருமானது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். நான் அந்த ரிசல்ட் போட்ட உடனே கூட நான் சொல்லியிருந்தேன் அடுத்து இன்னொரு லிஸ்ட்டு போடுவாங்க. இருந்தாலும் நம்ம அதை எதிர்பார்த்துட்ருக்கக்கூடாது. தொடர்ந்து நல்லா படிங்க. போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். நமக்கு கிடைச்ச ஒரு வேளை அப்படி வந்துச்சுன்னா செகண்ட் லிஸ்ட்டு போட்டு உள்ளே போயிடலாம். வரலனாலும் அடுத்த தேர்வு எழுதி வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்றத பல முறை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பழைய இதில் எடுத்து பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா தெளிவாக ஒரு டீட்டெயில்ஸ் தெரியாத நான் தொடர்ந்து எடுத்து போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் யூனிக் அகாடமி மற்றும் யூனிக் ஐஏஎஸ் அகாடமி 25 ஆண்டுகளாக 1998 நடத்திட்டுருக்கேன். 2001 டிஆர்பி. இப்போ இது வரைக்கும் என்கிட்ட படித்தவங்க 12,000 பேர் டிஆர்பியில் வேலையில் இருக்காங்க. அதில் 6,000 பேர் 2001 to 2006 படித்து பாஸ் பண்ணவங்களாம் இன்றைக்கி ஹெச்எம்மாக இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று நம்ம சேனலில் யூடியூப் சேனல் எடுத்து பேசணும்னு நினைக்கல. பட் டிஆர்பி 2013 யூஜி எஸ்ஜிடி அதாவது பார்த்திங்கன்னா 2011, 12, 12, 13 இந்த காலகட்டத்தில் அந்த தேர்வு நடத்தி அப்படியே 15,000 வேக்கண்ட் 17,000 வேக்கண்ட்ற மாதிரி போட்டாங்க. அதுக்கு பிறகு
இன்றைக்கி வந்து ஒரு 2013 90/82 டெட்டில் பண்ணிவிட்டு 2 டைம் டெட் வச்சு அப்படி டேட்டா போட்டாங்க. அதுக்கு பிறகு டெட் வச்சு டேட்டா போடாத கேஸ் போயிட்டு இருந்தது. இப்போ 7-8 வருஷமும் கேஸ் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது 149 ஜியோ படி மீண்டும் வந்து ஒரு தேர்வு எழுதி மாணவர்கள் உள்ளே வரலான்னு சொல்லி கொண்டாந்தாங்க. அதுவுமே இன்றைக்கி 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அந்த ஜியோ கரெக்டான முறையில் போட்டு போஸ்டிங் போடல. பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக போட்டி தீருவாங்க. அதனால் வந்து ஏற்கனவே எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. நியரஸ்ட்டு 1, 2, 3 மார்க் போனவங்களாம் அடுத்து அந்த லிஸ்ட்டு வருமானது ஒரு பக்கம் ஏக்கத்தோடு இருந்தாலும் அது வந்து அப்படி போட்டாலும் சந்தோஷமாக போயிடலாம். அப்படி இல்லைனாலும் அடுத்த தேர்வில் நிறைய மதிப்பெண் எடுத்து நம்ம வந்து டாப் மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஸ்கூல் கிடைக்கும். நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே நியரஸ்ட்லேயே கிடைக்கும். மார்க் வந்து பார்டரில் இருக்குது அப்படின்னா அவங்க கொடுக்குற இடத்துக்கு நான் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்காக நியரஸ்ட் வந்தவங்க அடுத்து நல்ல மார்க் எடுக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ட் நல்லா படிங்க. அதேமாதிரி சில பேர் நம்ம 3-4 டைம் எழுதினாலும் பக்கம் வந்து போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கடைசி மினிட்டில் வந்து படித்து பதற்றத்துடன் படிக்கிறத விட நம்ம ஆரம்பத்திலேருந்து எப்பவுமே நம்ம உழைக்கிற உழைப்பு வந்து வீண் போகாது. படிக்கிற படிப்பு என்றைக்குமே கற்ற கல்வி நம்மளை கைவிடாது. அதனால் தொடர்ந்து நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா படிங்க. எதை கேட்டாலும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு தயாராகுங்க. எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். தொடர்ந்து பாருங்கள். டிஎன்பிசி இப்போது இந்த மாதத்தில் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் டிஎன்பிசி குரூப் 1க்கு ஏற்கனவே ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 15ஆம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 15/7/2025 ஜூலையில் வந்து குரூப் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஷெட்யூல் ஆல்ரெடி டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. டிஆர்பியும் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே போட்டிருக்க போஸ்டிங் போட்டாங்கன்னா அதுக்கு மேலாம் ப்ராப்பராக நடக்கும். நிறைய கேஸ்லாம் இருந்து எல்லாத்தையும் எதிராகி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அந்த இதெல்லாம் முடிவு பெறும் தருவாயில் போஸ்டிங் சரியாக போட்டுருவாங்க. இதுக்கு மேலே வந்து என்னென்ன விதத்தில் கொஷின் கேட்டாங்களோ அதை எல்லாமே தீர்வு கொடுத்துட்டதுனால அடுத்து வர தேர்வுலாம் ஒன்றே போட்டுருவாங்க. எப்பயுமே அந்த ஃபஸ்ட் டைம் போகிறதுல தான் பல பிரச்சனைகள் இருக்கும். செகண்ட் டைம் வரப்போ அதில் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக போட்டுருவாங்க. வரக்கூடிய தேர்வில் 2 நாட்கள்லாம் ஆகாது. ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ஜூன் ஜூலைலலாம் ஜாயின் பண்ணிடுவீங்க. இப்போ அடுத்து தேர்வுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் ஜூலையில் போட்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் கால்ஃபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஜனவரியில் போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எப்பவுமே ஒரு இது வந்து ஜனவரி அப்படி இல்லைன்னா ஜூன் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் 2001 பல மாணவர்கள் நான் என்கிட்ட படித்து வேலைக்கு போயிருக்காங்க. அது மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் தைரியமாக இருங்க. ஏற்கனவே தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள் மீண்டும் இப்போ உங்களுக்கு இதிலிருந்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்வுக்கே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே போட்டுருவாங்க. அதே போல் புதுசாக படிக்கிற மாணவர்கள் வந்து தொடர்ந்து நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏற்கனவே எழுதுனது என்ன வீக்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் இன்னும் தயாராகணும் அப்படி நல்ல முறையில் படித்து அடுத்த தேர்வுக்கு தயாராகுங்க. யூனிக் அகாடமியில் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கிளாஸு வீக்கெண்டில் சண்டேஸ் மட்டும் இப்போ கொடுத்துருக்கோம். கன்ஃபார்ம் லீஸ் வந்த பிறகு சாட்டர்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் நடக்கும். அதுக்கு அடுத்தது ஆன்லைன் கிளாஸுமே கன்ஃபார்ம் வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். அதேமாதிரி மாதிரி தேர்வு நீங்கள் வந்து எழுதணும்னு நினச்சாலும் நீங்கள் அதுக்கான அட்மிஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ வீக்கெண்ட் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் இப்போது வீக்கெண்ட் கிளாஸ் போயிட்டுருக்கு. டைரக்ட் கிளாஸ் மட்டும் போயிட்டுருக்கு. ஆன்லைன் அண்டு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்களும் தொடர்பு கொள்ளலாம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீக்கெண்ட் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் இந்த மாதிரிலாமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தகுந்த மாதிரியும், வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரியும், இங்கே வந்து தங்கி ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரியும் கிளாஸ் நாங்கள் ஷெட்யூல் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து யூனிக் அகாடமியில் சேர்ந்து நீங்களும் ஒரு அரசு ஆசிரியர் ஆகணும் என்ற கனவுள்ள மாணவர்கள், வெறித்தனமாக படித்து வெற்றி பெறணும் என்ற ஆர்வமுள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமி வந்து கலந்துக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து அகில இந்திய தமிழ் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கேன். மாதம் அகில இந்திய தமிழ் சங்கம் யூடியூப் சேனல் பாருங்கள். தொடர்ந்து நாங்கள் வந்து தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த மாதத்தில் 29, 30, 31 +2 முடித்த பிறகு மாணவர்கள் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம், ஒவ்வொரு கோர்ஸ் எப்படி படிக்கலாம், எப்படி இருக்கும், அது ஃப்யூச்சர் என்ன இருக்கும் அப்படின்றது எல்லாமே தொடர்ந்து நாங்கள் இந்த எக்ஸ்போவில் நாங்கள் போடுறோம். அந்த 3 நாள் வந்து இலவச அனுமதி மாணவர்களுக்கு உண்டு. தமிழகம் முழுவதும் இருந்து இந்த சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் பக்கத்துலேயே இருக்குது. நடந்து வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு 2000 பேர் கலந்துக்கிற அளவுக்கு ஒரு மூவேந்தர் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. பல்வேறு
வல்லுநர்கள், அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள், ஒவ்வொரு கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் சார்ந்து, அதே மாதிரி மருத்துவம் சார்ந்து, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம், அதாவது அக்ரிகல்ச்சர், இன்றைக்கி வந்து யூனிவர்சிட்டியில் நம்ம என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி மெடிக்கல் அப்படின்னா மெடிக்கல் சார்ந்து என்னென்னலாம் இருக்குது அது மாதிரி இருக்குது. இன்ஜினியரிங் சார்ந்து நிறைய கோர்ஸ் இருக்குது. அதே போல் ஐடி, பாலிடெக்னிக், நர்சிங், பேராமெடிக்கல், அந்த மாதிரி சட்டம், லா சம்மந்தப்பட்டது, நெக்ஸ்ட் வந்து ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் +2 முடித்து சரியான இதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ஒளிமயமாக இருக்கும். சில பேர் நிறைய படித்து முடிச்சுட்டு ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து +2 முடிச்சுட்டு இந்த கோர்ஸ்லாம் எடுத்தால் இப்படி வாய்ப்பு இருக்குது, இன் ஃப்யூச்சர் இருக்குது, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் என்னென்னலாம் வந்து நம்ம எழுதுறதுக்கு எந்த கோர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கும் எல்லா விதமான விளக்கங்களும் கலந்துரையாடல்கள் இந்த 3 நாள் 29, 30, 31 கல்வி கருத்தரங்கம் எஜுகேஷன் எக்ஸ்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து பயன்பெறலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரண்ட்ஸ் கலந்துக்கலாம், மாணவர்கள் கலந்துக்கலாம். இது சார்ந்த மாணவர்களுக்கு வந்து நீங்கள் தகவல் கொடுக்கலாம். இந்த 3 நாள் நிகழ்ச்சி கலந்து +2 முடிக்கிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி டிஆர்பி ஓரியன்ட்டில் நாங்கள் வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதேமாதிரி இப்போது மார்ச், ஏப்ரல் வந்து எல்லாமே 10th +1 +2 எக்ஸாம் நடக்குது இல்லையா, இது முடிஞ்சோடனே மேலே வந்து ரெகுலர் கிளாஸே கொடுத்துருவோம். ஸோ 1 month கோச்சிங் கூட ரெகுலராக வந்து நீங்கள் படித்து டோட்டல் கோர்ஸ் முடிச்சுட்டு போகலாம். வெளியூர்லேருந்து வந்து படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. அதுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் தகவலுக்கு 7868999794 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜே. கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.